எனவே அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் அவர்களின் ஆதரவு இன்றைய தினத்தை உற்சாகமாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் என்னென்ன பலன்கள் காத்திருக்கு அப்படின்ற விஷயத்தை டீட்டெயில்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ மற்றும் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரம் டுடே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 5 குடையவன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை குரு பார்த்து கொண்டுள்ளது. மேலும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுங்க. 7ஆம் இடத்தில் கலத்த ஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு அருமையான தினமா நீங்க அமைப்பெறுவீங்க. தன்னம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்றைய தினம் உங்களது பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களது நண்பர்கள் அதை உதவி செய்து பூர்த்தி செய்து கொடுக்க கண்டிப்பாக முன் வருவார்கள். எனவே நண்பர்களால் நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் பண தேவைகள் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பூர்த்தியாகும். இன்றைய தினம் வெகு நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம்ங்க. இன்றைய தினம் உங்களது சொந்தக்காரங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை பாராட்டக்கூடிய வகையில் உங்களது செயல்பாடுகள் அமையும். எனவே பாராட்டுகள் குவியும் நாள் இன்றைய தினம். தொழில்ல நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் காண முடியுங்க. பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையும். மேலும் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது உடல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியறவங்களுக்கு உங்க கூட வேலை செய்யறவங்களுடைய ஆதரவு இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு இரட்டை ப்ரமோஷன் சொல்லிட்டு இரட்டை பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுகிறது. எனவே இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான தினம்னு சொல்லலாங்க. ஒரு அருமையான தினம். இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை இருக்கிறதுனால உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நண்பர்கள் உதவி செய்யறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு உற்சாகங்கள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால ஏதாவது விளையாட்டு போட்டியில நீங்க கண்டிப்பாக பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் பணத்தை நீங்க சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களோட கன்சல்ட் பண்றது அவசியம். குறிப்பா மூத்த உறுப்பினர்களோட இன்றைய தினம் ஆலோசனை செய்து சேமிப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு நீங்க ஆலோசனை செய்து கொண்டு சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்க பெற முடியுங்க. நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுப்பாங்க, தன்னம்பிக்கை அளிப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை இருக்கிறதுனால இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உண்டு. மற்றவர்கள் என்கரேஜ் பண்றதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப உற்சாகமான நாளாக இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த உங்களுடைய அன்புக்குரியவரிடம், உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் சில விஷயங்களை பேசும்பொழுது குழப்பாதீங்க. குழப்பமான சில விஷயங்களை அவங்க கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு இடையே மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் அதில் கவனத்தை செலுத்துங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய சாதனை நாளாகவே அமையும். எனவே தன்னம்பிக்கையுடன் உங்களது காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் விரும்பியது கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நீங்க இன்றைய தினம் மனம் இறுக்கம் அடைய தேவையில்லை. இன்றைய தினம் உங்களது நண்பர்களை நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் எத்தனை பேருக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்களும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது மனம் லேசாகும். இன்றைய தினம் நீங்கள் ஷாப்பிங் போகலாம். இதர செயல்பாடுகள் மூலமாக இன்றைய தினம் பிஸியாகவே இருப்பீங்க. நிறைய வேலைகளை இன்றைய தினம் செய்வதன் மூலமாக ஓய்வு நேரங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சில தவறான புரிதல் உங்க வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இன்றைய தினம் மாலை நேரம் மிக மிக இனிமையாக நல்ல பொழுதாகவே அமையுங்க. எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இன்றைய தினம் அமையும். எனவே நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இனி ஒரு வெகு நாளா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்றதுனால கண்டிப்பா மனதிற்கு உற்சாகம் ஒரு தெம்பு பிறக்குங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்யறதுனால உங்களுக்கு
மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்று தினம் அதிகரிக்கும். இன்று தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது புது வீடியோக்கு நீங்க அடிக்கடி பார்க்கறதுக்கு தினசரி பார்க்கறதுக்கு ஏதுவாக அது அமையுங்க. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை அனைவருமே அழுத்தி விடுங்க நண்பர்களே. தவிர எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்குங்கிறதுனால அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலர் பொன் நிறத்தை நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இது இரண்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்கள் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு மிக மிக இனிமையான நாள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனசுல என்ன காரியம் நினைச்சாலும் சரி அது எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நமது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கு. எனவே கருதிய காரியம் கைகூடும் நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னா உங்களது உயர் பொறுப்பில் ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து நடந்துக்கிட்டது மூலமாக நீங்கள் நிறைய ஆதாயங்களை பெற முடியுங்க. நிறைய சலுகைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்டர்நெட் சம்மந்தமான துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில நுட்பமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க கத்துக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் எதிர்ப்புகள் இருந்தா தடைகள் இருந்தா அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் வீடு மனை போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும். எனவே அசைய சொத்துக்களை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ இன்றைய தினம் ஏற்ற நாள் இன்றைய தினங்க. இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும். தன்னம்பிக்கை மனசுல அதிகரிக்கக்கூடிய வகையில் மற்றவர்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்ங்கிறது என்னுடைய டார்கெட். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. எனவே அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். என்னுடைய ரிப்ளை எல்லாருக்குமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்குங்க. மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.